السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات وأدخلنا جميعا برحمتك جنات النعيم آمين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்திருக்கும் இந்த நேரத்தில் அமல்களில் நமக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமாக, அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழிகளில் நம்முடைய தேடலை அதிகப்படுத்தும் விதமாக சில நல்ல செய்திகளை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறிலிருந்தும் எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த அமர்வை ஏற்பாடு செய்வதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்பளித்தான். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் நம்முடைய இந்த அமர்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஃபஸ்தபிகுல் ஹைராத். கவனிங்க, ஃபஸ்தபிகுல் ஹைராத். இந்த வசனம் அல் குர்ஆனில் 2 இடங்களில் இடம்பெறுகின்றன. இதே வார்த்தை ஒன்று சூரத்துல் பக்ராவுடைய 148வது வசனம். கவனிங்க, ஃபஸ்தபிகுல் ஹைராத். இந்த வசனம் அல் குர்ஆனில் 2 இடங்களில் இடம்பெறுகின்றன. ஒன்று சூரா அல் பக்ராவுடைய 148வது வசனம். அதே போன்று சூரா அல் மாஇதாவுடைய 48வது வசனம். ஒரு மேட்ச் பாருங்க, பக்ரால 148, அல் மாயிதால வெறும் 48. ஞாபகம் வைக்கிறதுக்கு இது ஒரு இலகுவான வழியாக இருக்கலாம். முதல்ல இந்த வசனத்தினுடைய ஒரு பொருளை பார்ப்போம், அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறான், ஃபஸ்தபிகு, நீங்கள் போட்டி போடுங்கள், முந்த பாருங்கள், ஒருவரை முந்த பாருங்கள். முசாபகா, இஸ்திபாக். ஃபஸ்தபிகு, எந்த விஷயங்களில்? அல் ஹைராத். அல் ஹைராத் என்பது நன்மைகள், அதாவது குல்லு ஹைர். ஹைர் என்றால் என்ன? அல்லாஹுடைய அன்பை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹுடைய பொருத்தத்தை உங்களுக்கு தேடித்தரக்கூடிய, நாளை மறுமையில் அல்லாஹுடைய மன்னிப்பை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு அமலுன் சாலிஹ், ஒவ்வொரு நல்ல காரியமும் ஹைராத். அரபி மொழியில் ஒரு சட்டம் இருக்குது, பன்மையில் அலிஃப்லாம் கொண்டு வரப்படுமையானால் அது இஸ்திஆப், முற்றிலுமாக அடைய வளைந்து கொள்வது. அது சம்பந்தப்பட்ட என்னென்ன இருக்குமோ அவை அனைத்தையும் அப்படியே தனக்குள் ஒருங்கிணைத்து கொள்வது. அப்போ அல் ஹைராத். எத்தனை நன்மைகள் இருக்குமோ, எத்தனை நல்ல காரியங்கள் இருக்குமோ, எத்தனை சிறப்புகள் புண்ணியங்கள் இருக்குமோ அவை அனைத்திலும் நீங்கள் போட்டி போடுங்கள். அல்லாஹ் அக்பர். இந்த வசனம் அல் பக்ரால 148, அதே போல் அல் மாயிதால 48. இந்த அல் மாயிதா வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்கிறான். முன்னாடி உள்ள செய்தியோடு பார்க்கணும். அதே போல தான் பக்ராலையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலாக்கின் லியப்லுவக்கும் ஃபீமா ஆதாக்கும். அல்லாஹு தஆலா உங்களை சோதிக்கிறான். இந்த உலக வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் நம்மை சோதிப்பது.
இந்த துன்யாவுடைய நோக்கம் என்ன? அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறான். எதை அவன் நமக்கு கொடுத்தானோ அதில் அவன் நம்மை சோதிக்கிறான். மொத்த இந்த துன்யாவுடைய வாழ்க்கை அதுவும் சோதனை. பிறகு இந்த துன்யாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் சோதனை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு சோதனை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் சோதனை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புகழ் சோதனை, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் நமக்கு சோதனை, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சமூக மதிப்பு நமக்கு சோதனை, நம்முடைய வீடு நமக்கு சோதனை, நம்முடைய மனைவி நமக்கு சோதனை, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சோதனை, நம்முடைய வியாபாரம் தொழில்துறைகள் நமக்கு சோதனை. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. இப்படி வாழ்க்கை அனைத்துமே சோதனை தான். யாருமே தயவு செய்து இந்த வாழ்க்கையை இது நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்ட, கவனிங்க, இலவசமாக நோக்கமின்றி பயிற்சி பரீட்சையின்றி கொடுக்கப்பட்டதாக நினைத்து கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா நம்மை எச்சரிக்கும் விதமாக கேட்கிறான், அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் மறுமையிலே நம்மிடத்திலே திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த எச்சரிக்கை தொனி, அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா, மனிதன் நினைத்து கொண்டானா அவன் அப்படியே எதுவும் இல்லாமல் விட்டுவிடப்படுவான் என்று? அயஹ்சபுல் இன்சானு அன் யுத்ரக சுதா. ஆகவே சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த சோதனையில், நல்ல கவனிங்க, இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறுவதாக இருந்தால் அதற்கு ஒரே வழி, நீங்கள் ஹைராத், நன்மைகளை செய்ய வேண்டும். அதுவும் நன்மைகள் நம்மை தேடி வந்தால் நாம் நன்மைகளை செய்வோம் என்று இருப்பதல்ல. எப்படி நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை தேடுகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகளை தேடுகிறீர்களோ, சகோதரர்களே சகோதரிகளே, அதை விட அதிகமாக நன்மைகளை, அமால் சாலிஹா, நல்ல அமல்களை, ஹைராத், புண்ணியங்களை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத். அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா துன்யாவை தேடுவதை பற்றி சொல்லும் பொழுது, ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மிர் ரிஸ்கிஹி, பூமியிலே நடந்து சென்று உங்களது ரிஸ்கை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆனால் எங்கே மறுமை என்ற பேச்சு வருகிறதோ அங்கே அல்லாஹு தஆலா அப்படி சொல்லவில்லை. நடந்து சென்று என்று சொல்லவில்லை. மஷா என்று சொன்னால் ஒரு நிதானமாக நடப்பதற்கு சொல்லப்படும். மறுமையின் செய்திகள் வரும்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஃபிர்ரூ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி வாருங்கள், விரைந்து அதாவது தலை தெறிக்க ஓடுங்கள். ஃபிரார் என்று சொன்னா மரணத்தை பார்த்த ஒரு மனிதன் அந்த மரணத்திலிருந்து ஓடினால்தான் தப்பிக்க முடியும் என்று இருக்குமானால், எப்படி தலை தெறிக்க கண்ணு மூக்கு தெரியாமல், கல்லா மண்ணா முல்லா என்று தெரியாமல் ஓடுவானோ, பாதை இருக்கிறதா இல்லையா என்று வரக்கூடிய தடைகளுக்கு மேலெல்லாம் ஏறி குதித்து ஓடுவானோ, அப்படிப்பட்ட ஓடுதலுக்கு ஃபிரார் என்று அரபியில் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உலகமே ஃபித்னா, உலகமே குழப்பம், நீங்கள் இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் ஓடோடி விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம். ஃபஃபிர்ரூ இலல்லாஹ். அதே போன்று அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானுடைய 133வது வசனத்தில் சொல்கிறான், வசாரிஉ. உங்களுக்கு தெரியும் அரபி மொழியோட ஓரளவு உங்களுக்கு தொடர்பு இருக்குமே ஆனால், சுர்அத்துன், சுர்அத்துன் என்றால் ஸ்பீடு, விரைவாக விரைந்து செல்வது. நீங்கள் அரபு நாட்டில் வசித்தீர்கள் என்றால் அங்கே போட்டிருப்பாங்க சுரா, கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் போகணுன்னு சொல்லி.
வசாரிஉ இது அரபியில் ஃபஅல யுஃபாயிலு முஃபாஅலா என்ற வசன். அதாவது விரைந்து செல்லும் போது கூட தனக்கு முன்னால் விரைந்து செல்லக்கூடிய ஒருவனை முந்த வேண்டும் என்று போட்டி போட்டு விரைந்து செல்வதற்கு அரபியில் முசாரா என்று சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறான். சூரா ஆலு இம்ரானுடைய 133வது வசனத்திலே வசாரிஉ ஒருவரை விட நீங்கள் ஒருவர் வேகமாக வாருங்கள். எங்கே? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் உங்களது ரப்புடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக. உங்களது ரப்பு உங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். உங்களது ரப்பு உங்கள் மீது அன்பின் மழையை பொழிய காத்து கொண்டிருக்கிறான். உங்களது ரப்பு உங்கள் மீது பாசத்தை காட்ட தனது அன்பை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய கண்கள் பார்த்திராத, மனிதனுடைய சிந்தனைகளில் உதித்திராத, கற்பனைகளில் எட்டியிராத அற்கொடைகளை எல்லாம் உங்களுக்காக படைத்து வைத்து கண் குளிர்ச்சியான நற்பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கி வைத்து அந்த சொர்க்கத்தில் நீங்கள் இன்புற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறான். فَلَا تَعْلَمُ نَفْسٌ مَا أُخْفِيَ لَهُمْ مِنْ قُرَّةِ أَعْيُنٍ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ யாருக்கு தெரியும் அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண் குளிர்ச்சியான நற்பாக்கியங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாது. ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக சாலிஹீன் லிஇபாதியஸ் ஸாலிஹீன். சகோதரர்களே, இதற்காகவே நாம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல் குர்ஆன் யாரை புகழ்கிறதோ, கவனிங்க, இந்த ஹதீஸுக்கு நம்ம திரும்ப வருவோம், தலைப்புக்கு திரும்ப வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம தக்கிர். அல் குர்ஆன் யாரை புகழ்கிறதோ ஒரு பட்டியல் போடுங்க. அந்த பட்டியலில் ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? ஏனென்றால் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படும் போது வஸீகல்லதீன தகவ் இலல் ஜன்னதி ஸுமரா, சொர்க்கவாசிகள் கேட்டகிரி வைஸாக வகையினராக சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். தக்வா உள்ள அந்த நல்லவர்கள். சுப்ஹானல்லாஹ், தர்மம் கொடுத்தவர்கள், மஸ்ஜிது கட்டியவர்கள், மக்களுக்கு நல்லதை செய்தவர்கள், ஏழைகளுக்கு உதவியவர்கள், அனாதைகளுக்கு உதவியவர்கள், விதவைகளுக்கு உதவியவர்கள், இல்லாதவர்களுக்கு உதவியவர்கள், இப்படியாக யாரெல்லாம் எந்தெந்த நன்மையில் பங்களிப்பு செய்தார்களோ, யாரிடத்தில் எந்த நன்மை அதிகமாக இருக்குமோ அந்த நன்மைகளை கொண்டு அவர்கள் அடையாளம் காணப்பட்டு, அந்த நன்மைகளை கொண்டு அவர்கள் வகை பிரிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு மரியாதையோடு அழைத்து வரப்படுவார்கள். சலாம் என்ற முகமன் கூறி வானவர்களால் வரவேற்கப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள். ஹதீஸில் வருகிறது அல்லவா, இந்த ரமதானுடைய நோன்பை பற்றியும் பொதுவான நஃபிலான நோன்பை பற்றியும் அல்லாஹு தஆலா கூறுவதாக, சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, அர்-ரையான் லா யதுகுலுஹு இல்லா ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர யாரும் அந்த வாசல் வழியாக செல்ல முடியாது. அதாவது யார் ரமதானுடைய நோன்பையும் இன்ன பிற நஃபிலான நோன்புகளையும் பேணுதலாக நோற்றார்களோ அத்தகையவர்களுக்காக விசேஷமாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய வாசல். சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு பட்டியல் அல்லாஹு தஆலா புகழக்கூடியவர்கள் என்று குர்ஆனிலே நீங்கள் எடுங்கள். அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் புகழ்ந்து தன்மைகளை கொண்டு புகழ்ந்து சொல்வார், அந்த தன்மைகள் உள்ளவர்களில் நாம் இருக்கிறோமா? அந்த தன்மைகளில் ஏதாவது ஒரு தன்மை நம்மிடத்தில் மிகைத்திருக்கிறதா, அதிகமாக காணப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். எல்லா நன்மைகளிலும் நமக்கு பங்களிப்பு இருக்க வேண்டும். குறிப்பிட்ட சில நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நஃப்ஸை அல்லாஹு தஆலா நன்மையில் அப்படித்தான் வைத்திருக்கிறான். சிலருக்கு கல்வியிலே ஆர்வம் இருக்கும், சிலருக்கு ஏழைகளுக்கு உதவுவதிலே ஆர்வம் இருக்கும், சிலருக்கு உபரியான தொழுகைகள் தொழுவதிலே ஆர்வம் இருக்கும், சிலருக்கு நஃபிலான நோன்புகள் நோற்பதிலே ஆர்வம் இருக்கும்.
இப்படி ஏதோ ஒன்றிலே நமக்கு மிக அதிகமான ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுசியிலே கூறிய அந்த வார்த்தை என்ன? அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். எதை? அதை கண்கள் பார்த்திருக்காது, காதுகள் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய உள்ளங்களிலும் உதித்திருக்காது என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இதனுடைய உண்மையை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சூரா சஜிதாவுடைய வசனத்தை ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன் என்ற வசனத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சூரா ஆலு இம்ரானுடைய 133வது வசனத்திலே சொல்கிறான், வஸாரிஉ, நீங்கள் விரைந்து ஒருவர் மற்றவரை விட விரைந்து ஸ்பீடாக வாருங்கள். எதற்காக? அதை கவனியுங்கள். இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களது ரப்பின் புறத்திலிருந்து பாவ மன்னிப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்காக தொழுதால் பாவ மன்னிப்பு, ஒது செய்தால் பாவ மன்னிப்பு, நல்லதை பேசினால் பாவ மன்னிப்பு, நன்மையை ஏவினால் பாவ மன்னிப்பு, குர்ஆனை ஓதினால் பாவ மன்னிப்பு, ஹதீஸை படித்தால் பாவ மன்னிப்பு, தாய் தந்தையரிடத்திலே உபகாரமாக மென்மையாக நல்ல முறையிலே நடந்து கொண்டால் பாவ மன்னிப்பு, அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்தால் பாவ மன்னிப்பு, ஏழைகளுக்கு உதவினால் பாவ மன்னிப்பு, நீங்கள் கடன் கொடுத்தால் பாவ மன்னிப்பு, தர்மம் செய்தால் பாவ மன்னிப்பு, மஸ்ஜிதிலிருந்து வீட்டுக்கு புறப்பட்டு சென்றால் பாவ மன்னிப்பு, நீங்கள் தொழு ஆரம்பித்தால் பாவ மன்னிப்பு, தொழுகையில் பாவ மன்னிப்பு, தொழுது முடித்தால் பாவ மன்னிப்பு, துஆ கேட்டால் பாவ மன்னிப்பு, பள்ளியிலிருந்து வெளியே சென்றும் பொழுது துஆ ஓதிவிட்டு சென்றால் பாவ மன்னிப்பு. இப்படியாக அல்லாஹு தஆலா தன்னுடைய பாவ மன்னிப்பின் கதவுகளை அகலமாக விசாலமாக அவன் திறந்து வைத்துக் கொண்டு அழைக்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். அன்பான சகோதரர்களே, இந்த இடத்திலே உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நினைவூட்டுகின்றேன். சூரா அல் பக்ராவிலே வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரத்தி பிஇذنி, அல்லாஹு தஆலா தன் அடியார்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். வாருங்கள், இந்த துனியாவிலே நீங்கள் களைத்து விட்டீர்களா? இதனுடைய ஃபித்னாவிலே சிக்கிக் கொண்டீர்களா? இதிலிருந்து விடுபட்டு நீங்கள் அமலின் பக்கம் வாருங்கள். உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன், அங்கே உங்களை வாழ வைக்கிறேன். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். உங்களுக்கு விரும்பியதெல்லாம் அந்த சொர்க்கத்திலே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களது நஃப்ஸுக்கு பிடித்ததெல்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நாவால் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விசேஷமான விஐபி விருந்தோம்பலாக நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அழைக்கிறான் மன்னிப்பின் பக்கம். ரமதான் பாவ மன்னிப்புடைய மாதம். நோன்பு வைத்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். யார் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்காக, யக்கீனுக்காக நன்மையை நாடி நோன்பு வைப்பாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பான். நீயத்தோடு நோன்பு வைக்க வேண்டும். ஏதோ எந்திரிச்சோம், சஹரு சாப்பிட்டோம், பட்னியா கிடந்தோம் என்றல்ல. யா அல்லாஹ், இந்த நோன்பை உனக்காக, நீ என்னை மன்னிப்பதற்காக, நீ என்னை பொருந்தி கொள்வதற்காக நோக்கிறேன் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டு வர வேண்டும். அதுபோன்று மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன், ரமதானிலே யார் இரவு தொழுவார்களோ அல்லாஹுடைய நம்பிக்கையோடு நன்மையை ஆதரவு வைத்ததோடு அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குவாரோ அவரை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இப்படி மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்துக் கொண்டு அழைக்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். சஹருடைய நேரத்திலே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி அழைக்கிறான். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லஹ், பாவ மன்னிப்பு தேடுபவர் இருக்கிறாரா? நான் அவரது பாவங்களை மன்னிக்கிறேன் என்று. சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, இன்னும் ஒரு சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் போட்டி போட்டு விரைந்து ஸ்பீடாக வாருங்கள், வேகமாக வாருங்கள். அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் வித் இருக்கிறதே, வானங்கள் பூமியாக இருக்கும். ஒரு சொர்க்கத்தினுடைய அகலம் இவ்வளவு பெரிய ஒன்றாக இருக்கும் என்றால் யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தகைய சொர்க்கங்களை அங்கே படைத்து வைத்திருக்கிறான் என்று. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படித்தான் நம்மை தூண்டுகிறான். கவனியுங்கள், அல்லாஹு தஆலா நம்மை தூண்டுகிறான், நமக்கு ஆர்வமூட்டுகிறான், நம்மை வேகப்படுத்துகிறான், நம்மை உற்சாகப்படுத்துகிறான்,
நமக்கு அல்லாஹு தஆலா உத்வேகத்தை கொடுக்கின்றான். என்னுடைய அடியானே, யா தாலிபல் ஆஹிரா யா பாகியல் கைர், நன்மையை தேடக்கூடியவனே, மறுமையை தேடக்கூடியவனே, நீ இந்த உலகத்திலே சோம்பேறியாக ஆகிவிடாதே. உன்னுடைய பொருளாதாரத்தை தேடுவதை விட, உன்னுடைய வயோதிகத்திற்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு, உனது பிள்ளை குட்டிகளுக்கு, உன்னுடைய சந்ததிகளுக்கு நீ செல்வத்தை தேடுவதை விட உன்னுடைய ஆகிரத்திற்காக நீ தேடிக்கொள். அதிலே நீ சுறுசுறுப்பாக இரு. துன்யாவிலே சோம்பேறியாக இருப்பதால், கவனிங்க, துன்யாவிலே சோம்பேறியாக இருப்பதால் நஷ்டம் என்றால் அந்த நஷ்டம் முடியக்கூடிய நஷ்டம், நீங்கிவிடக்கூடிய நஷ்டம். அந்த நஷ்டம் நிலையான நஷ்டம் அல்ல. ஆனால் ஆகிரத்துடைய அமல்களால், அல்லாஹ் பாதுகாப்பானாக சகோதரர்களே, ஆகிரத்துடைய அமல்களால் சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விடுமேயானால், ஆகிரத்துடைய அமல்களில் சோம்பேறித்தனம் ஏற்பட்டு விடுமேயானால் அதனுடைய நஷ்டம் இருக்கிறதே, மகத்தான நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம், நிவர்த்தி செய்யப்பட முடியாத நஷ்டம். சலஃபுகளிலே சில அறிஞர்கள் சொல்லியதை பார்க்கிறோம். ஒரு உதாரணம் சொல்றாங்க. துன்யாவை தங்கம்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு உதாரணத்துக்கு, துன்யா தங்கம், மறுமை ஆகிரத்து இருக்குது, அது சாதாரணமான ஒரு கல்லு ஓடு அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க உதாரணத்துக்கு. ஆனா இந்த தங்கம் சில காலத்தில் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு விடும், நிலையானதல்ல. கையில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் நிரந்தரமானதல்ல. ஆனா ஒரு ஓடு இருக்கு, அந்த ஓடு உதாரணத்துக்கு ஒரு சாதாரண ஒரு பொருள் வைத்துக் கொள்ளுங்க, அது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று இருந்தால், புத்திசாலியான மனிதன், அறிவாளியான மனிதன் சில காலங்களில், சில நாட்களில் நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விடக்கூடிய தங்கத்தை சேமிப்பதற்கு ஆசைப்படுவானா, அல்லது நிரந்தரமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலனுள்ள ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அதை அவன் சேமிப்பதற்கு ஆசைப்படுவானா என்றால், புத்திசாலிகள் நிரந்தரமாக நமக்கு இருக்கக்கூடிய பொருளை எடுத்துக்கொள்ளத்தான் ஆசைப்படுவார்கள். அற்பமான ஒரு காலத்திற்கு இருக்கக்கூடிய தங்கத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். இது ஒரு உதாரணம். இங்கே கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது இப்படி இருக்கும் பொழுது மறுமையோ தங்கமோ தங்கம், பொன்னோ பொண்ணு, இந்த உலகமோ குப்பையோ குப்பை, மேலும் இது நீங்கிவிடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது. மறுமையோ அது தங்கமோ தங்கமாக, பொன்னோ பொன்னாக இருப்பதுடன் நிலையானது, நிரந்தரமானது. வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. அப்படி இருந்தும் மனிதன் எப்படி அந்த ஆகிரத்தை சேமித்துக் கொள்ளாமல், அந்த ஆகிரத்தை தேடாமல் அந்த மனிதன் அலட்சியமாக இருக்கிறானோ, எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே. அடுத்த அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சூரா அல் முஃமினூன் உடைய 57 61 வசனம் வரை இறை தூதர்களை அல்லாஹ் சொல்கிறான், நல்லவர்களை அல்லாஹ் சொல்கிறான். யார் யார் தங்களது இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக ஆக்கி கொண்டார்களோ. வாழ்க்கை இரண்டு விதமாக இருக்கிறது. உலகத்தை உலகத்துக்காக வாழ்வது, அது குஃபார்களுடைய வாழ்க்கை, முனாஃபிக்குகளுடைய வாழ்க்கை, முஷ்ரிக்குகளுடைய வாழ்க்கை. மூமின்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? உலகத்தை மறுமைக்காக வாழ்வது. குஃபார்கள் உலகத்தை விற்று உலகத்தை சம்பாதிப்பார்கள், மறுமையை விற்று உலகத்தை சம்பாதிப்பார்கள். முஃமின்கள் உலகத்தை விற்று அவர்கள் ஆகிரத்தை சம்பாதிப்பார்கள். அல்லாஹ் அக்பர். முஃமின்கள் யார்? ஆகிரத்தை சம்பாதிப்பார்கள். எதை கொடுத்து? இந்த உலகத்தை கொடுத்து. வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு, அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இந்த உலகத்தை ஆகிரத்துக்காக வேண்டி தன்னைத்தானே விலை பேசக்கூடியவர்களும் என்னுடைய நல்லடியார்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் மேலோங்கி இருக்கும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நடுக்கத்தில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்வார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள், அவர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். பயந்தவர்களாக இந்த தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே, இதிலே பெருமை வந்துவிடக்கூடாது, முகஸ்துதி வந்துவிடக்கூடாது என்று பயந்து தான தர்மங்கள் செய்வார்கள். எந்த ஒரு அமலை செய்தாலும் பயத்தோடு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இத்தகையவர்கள் தான் உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹா சாபிகூன், இவர்கள்தான்
நன்மைகளிலே விரைந்து ஒருவரை ஒருவர் விரைந்து செல்லக்கூடியவர்கள், இவர்கள் இந்த நன்மைகளுக்கு முந்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா இத்தகைய நல்லவர்களை வர்ணிக்கிறான். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹதீதுடைய ஒரு வசனத்திலே சொல்கிறான், வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். சாபிகு, நீங்கள் ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள், ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள். இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை நோக்கி என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ஏராளமான குர்ஆன் வசனங்களை பார்க்கிறோம். அந்த வசனங்கள் நமக்கு மறுமையை நினைவூட்டுகின்றன, ஆகிரத்தின் மீது ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன, நம்முடைய மறதியை போக்குகின்றன, நம்முடைய அலட்சியத்தை நம்மிடத்திலிருந்து தூரமாக்குகின்றன. இன்று நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? மௌத்தை மறந்து விடுகிறோம். சிறியவர்கள் மட்டுமல்ல, வாலிபர்கள் மட்டுமல்ல, வயோதிகர்களாக ஆகிவிட்ட நாம் மரணத்தை மறந்து விடுகிறோம். ஏதோ நிரந்தரமாக இருப்பவர்களை போன்று இந்த துன்யாவுக்காக பிளானிங் செய்து கொண்டிருக்கிறோம், டைம் டேபிள் போட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மரணம் நம்முடைய வாசலிலே நின்று கொண்டு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். கபருடைய அந்த நெருக்கடியை மறந்து விடுகிறோம், கபருடைய குழியை மறந்து விடுகிறோம். நம்முடைய கையால் நம்முடைய நண்பர்களை அடக்கம் செய்திருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்களை அடக்கம் செய்திருக்கலாம், நம்முடைய மூதாதைகளை அடக்கம் செய்திருக்கலாம். எத்தனையோ நமக்கு அறிமுகமான தெரியாத நம்முடைய முஹல்லாவாசிகளை நாம் அடக்கம் செய்திருக்கலாம். அந்த குழியில் தானே நாமும் வைக்கப்படுவோம், அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படுவோமே, நமது ஆடைகள் கழட்டப்படுமே, நாம் குளிப்பாட்டப்படுவோமே, சந்தூக்கிலே பெட்டியிலே வைத்து சுமக்கப்படுவோமே. இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவோமே. அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பானே, யாரும் துணைக்கு வரமாட்டார்களே, யாரும் பரிந்து பேச வரமாட்டார்களே. வத்தகு யௌமல் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன் வலா யுഖது மின்ஹா அத்லுன் வலா ஹும் யுன்ஸரூன். தப்பிப்பதற்கான வழி இருக்காது, பரிந்துரை இருக்காது, உதவக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள், நஷ்ட ஈடு கொடுக்க முடியாது, எங்கிருந்தும் உதவி வராது அல்லாஹ்வுடைய உதவியை தவிர, அல்லாஹ் உதவி செய்தால் தவிர. அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் நமக்கு பயமுறுத்துகிறான். வஅன்ஃபிகு மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நட்புகள் வராத, பரிந்துரைகள் பலனளிக்காத, அந்த வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் இல்லாத, இதை கொடுத்து அதை வாங்கலாம் என்று அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆகிரத்துக்காக படைத்து நமக்கு நினைவூட்டுவதற்காக நபிமார்களை அனுப்பி வேதங்களை இறக்கியிருக்கிறான். இன்று நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். ஏதோ சில அமல்களை செய்கிறோம். ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செய்து எப்படி நாம் துன்யாவை கொண்டு திருப்தி அடையாமல் இருக்கிறோமோ, கவனியுங்கள், துன்யாவை கொண்டு திருப்தி அடையாமல் இருக்கிறோமோ, ஆனால் நாமோ துன்யாவை கொண்டு திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். கையில் இருப்பதை கொண்டு, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று திருப்தி அடைய வேண்டும். ஆனால் அதில் திருப்தி அடையாமல் இருக்கிறோம். எந்த ஆகிரத்திற்கு திருப்தி அடையாமல் இன்னும் அதிகம் அதிகம் என்ற நன்மைகளை சேர்க்க வேண்டுமோ, அந்த ஆகிரத்திற்காக, அந்த மறுமையின் அமல்களிலே அற்ப அமல்களை கொண்டு திருப்தி அடைந்துவிட்டு மிகப்பெரிய மலை போன்ற நன்மைகளை எல்லாம் அலட்சியமாக ஒதுக்கிவிட்டோம், மறந்துவிட்டோம், அவற்றை விட்டு தூரமாக இருக்கிறோம். கபருக்கு எத்தனை நன்மைகள் தேவை என்று நீங்கள் யூகிக்க முடியுமா? மஹ்ஷருக்கு எத்தனை நன்மைகள் தேவை என்று யூகிக்க முடியுமா? நம்முடைய அமல்களின் தட்டு கனப்பதற்கு எவ்வளவு நன்மைகள் தேவை என்பதை யூகிக்க முடியுமா? சிராத் பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடப்பதற்கு எவ்வளவு நன்மைகள் தேவை என்பதை யூகிக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். நம்முடைய அமல்கள் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்பட வேண்டுமே, அதற்கு எவ்வளவு நன்மைகள் தேவை என்பதை சிந்தித்து பார்த்தோமா? 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த உலகத்திற்கு ஒரு நாளைக்கு
10 to 15 மணி நேரம் நாம் செலவழிக்கிறோம் சம்பாதிப்பதற்காக. எந்த நொடியிலும் இந்த செல்வங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நாம் இந்த செல்வங்களுக்காக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனால் எந்த ஆகிரத்திலிருந்து தப்ப முடியாத வலா தஹீன மனாஸ், தப்பிக்க முடியாது. ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர். மனிதனே எங்கே தப்பிப்பாய்? தப்பிப்பதற்கு இடமில்லை, விரண்டு ஓடுவதற்கு இடமில்லை. உன்னது ரப்பின் பக்கம்தான் உன்னுடைய உறைவிடம் இருக்கிறது, அங்கேதான் நீ வர வேண்டும். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப நீங்கள் கொண்டு வரப்படுவீர்களே, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாகு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அர்ஷுடைய ரப்பை நாம் சந்திக்க வேண்டுமே, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த படிப்பதற்கு அவ்வளவு பயமாக இருக்கிறது. சொல்கிறார்கள், மிகப்பெரிய கல்விமான், முஹத்திஸ், ஃபகீ, உலக பற்றற்ற ஒரு பெரிய ஞானி, தபுஉ தாபீன்களிலே உள்ளவர், ஹதீஸ் கலையின் இமாம்களுக்கு இமாமாக இருந்தவர். சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு இடத்திலே இருக்கும் பொழுது அங்கே ஒரு காவலாளி நீங்கள் செய்வதையெல்லாம் எழுதி கொள்கிறார், நீங்கள் பேசுவதையெல்லாம் எழுதி கொள்கிறார். பிறகு அதை மன்னரிடத்திலே கொண்டு போய் சொல்வார், மன்னரிடத்திலே சமர்ப்பிப்பார் என்று இருக்குமேயானால் நீங்கள் எப்படி பயப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வின் அடியார்களே புரிந்து கொள்ளுங்கள், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், அல்லாஹு தஆலா நம்மோடு கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகளை வைத்திருக்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாம் பேசுவதையும் நாம் செய்வதையும் எழுதக்கூடிய பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய மலக்குகள் நம்மோடு இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் இந்த செய்தியை ஒப்படைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, உலகத்தின் மன்னர்களை பயப்படக்கூடிய நீங்கள், உலகத்தின் நீதிமன்றங்களை பயப்படக்கூடிய நீங்கள், அல்லாஹுவின் நீதிமன்றத்தை பயப்படவில்லையா? அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பேரரசனாகிய அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நீங்கள் சமர்ப்பிக்கப்படுவதை பயப்படவில்லையா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள், யோசித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, தலைப்புக்குள் இன்னும் நாம் உள்ளே செல்வதற்கு முன்பாக நேற்று ஜும்ஆவிலே நினைவூட்டிய ஒரு வசனத்தையும் அந்த வசனத்தோடு நாம் பார்த்த ஒரு நிகழ்வையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்துவிட்டு இன்னும் உள்ளே செல்லலாம். நேற்று சூரா அதாவது ஃபாத்திருடைய 32வது வசனம் ஜும்ஆவிலே பேசினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை 3 வகையாக பிரிக்கிறார். ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த வேதத்தை, முந்திய வேதங்களையும் அந்த வேதங்களை நம்பிக்கை கொள்வதையும் இறுதியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திற்கு பாக்கியமாக கொடுத்தோம். நாம் தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்கள். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலே பிறப்பதற்கு. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இந்த உம்மத்திலே இந்த குர்ஆனை மதிக்காதவர்களும் இருப்பார்கள், இந்த நபியை புறக்கணித்தவர்களும் இருப்பார்கள், மார்க்கத்தின்படி செயல்படாதவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லி ஃபமின்ஹும் ஸாலிமுன், பாவம் செய்தவர்கள் இருப்பார்கள், ஓரளவுக்கு நன்மை செய்பவர்களும் இருப்பார்கள், இன்னும் ஒரு கூட்டம் இருப்பார்கள் சாபிக்கும் பில் கைராத், நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்கள், நன்மையிலே முந்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை கொண்டு. இதுதான் மகத்தான பேரொருள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது அல் குர்ஆனுடைய வசனம். இந்த வசனத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஒரு தாபிஈ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொந்தக்காரர், அன்னையே எனக்கு இந்த வசனத்தை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். நம்முடைய அன்னை அமல்களின் முன்னோடி சொன்னார்கள், என்ன தெரியுமா மகனே, அல்லாஹு தஆலா சாபிக்கும் பில் கைராத் என்று சொல்கிறான் அல்லவா, அவர்கள்தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து ஹிஜ்ரத்தும் ஈமானும் அமலும் செய்து சூரா ஃபாத்திருடைய 32வது வசனம் அமலும் செய்து சென்று விட்ட அந்த மூத்த சஹாபாக்கள் நல்லவர்கள் சாபிகு பில் ஹைராத். இரண்டாவது முக்குத்தஸீத் நடுநிலையில் இருப்பவர்கள் அமலும் செய்கிறாங்க பாவத்தையும் செஞ்சிடறாங்க. எப்படி நல்ல கவனிக்கணும் வார்த்தையை, அமல் செய்கிறாங்க பாவத்தை செஞ்சிடறாங்க. அதாவது வேண்டுமென்று பாவத்தை நோக்கி ஓடுவதில்லை, சூழ்நிலையில் நஃப்சுடைய இச்சைக்கு அடிபணிந்து செய்து விடுகிறார்கள். ஆனால் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்கிறார்கள், நன்மைகளை அதிகப்படுத்தி விடுகிறார்கள். இப்படியும் ஒரு கூட்டம். அடுத்து ஒரு கூட்டம் லாலிமுன். இந்த கூட்டம் யார் என்றால் அந்த சஹாபாக்களுடைய அதாவது வழிமுறையிலே தங்களை செலுத்தி அமல்களை செய்து கொண்டவர்கள். சாபிக்கும் பில் ஹைராத், இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய விளக்கம். சாபிக்கும் பில் ஹைராத் என்பது நேரடியா சஹாபாக்கள், முக்தசித் என்பது அந்த சஹாபாக்களுடைய வழியிலே சென்றவர்கள். லாலிமுன் என்றால் அவர்களுக்கு பின்னால் தங்கிவிட்டு மறுமையை மறந்து உலகத்திலே மூழ்கி பாவங்களை செய்த பாவிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. அது யார் தெரியுமா? நானும் நீயும் என்று சொல்கிறார்கள். யார் ஹமர் ராஹிமீன், யார் சொர்க்கத்தின் பெண்மணி என்று அல் குர்ஆனால் புகழப்பட்டார்களோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் கடினமான அமல்களால் நிரப்பப்பட்டு இருந்ததோ, அத்தகைய பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நம்முடைய தாய் சொர்க்க பெண்மணி தன்னை ஒரு பாவி என்று லாலிம் குற்றம் இழைத்தவள் என்று சொல்கிறார்கள் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அமல்களிலே சோம்பேறிகளாக அலட்சியக்காரர்களாக பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு என்ன சொல்ல வேண்டும், நாம் எப்படி நம்மை உணர்த்தி கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5க்கு முன்னால் 5ஐ நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், கனிமத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹயாத்தக கப்ல மௌதி, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை, வஸஹத்தக கப்ல ஸக்மிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு கப்ல சுக்மிக், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை, வஃபராகக கப்ல ஷுக்லிக், உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை, வஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை, வகினாஅக கப்ல ஃபக்ரிக், உங்களுக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னோர்களிலே ஒருவர் சொல்கிறார், வருத்தப்படுகிறார், அழுகிறார். கேட்கப்பட்டது, ஏன் இப்படி அழுகிறீர்கள், கவலையாக இருக்கிறீர்கள் என்று. சொன்னார்கள், என்னுடைய வாலிப காலத்திலே நான் அதாவது முஹ்கமாத் அத்திவாலுல் முஃபஸ்ஸல், அதாவது பக்ராவிலிருந்து தௌபா வரை இந்த சூறாக்களை எல்லாம், அல்லது ஆராஃப் வரை இந்த சூறாக்களை எல்லாம் ஓர் இரவிலே ஒரு ரக்காத்திலேயே ஓதிவிடுவேன். ஆனால் இப்போது வயோதிகமாகிவிட்டதால் வெறும் சூரத்துல் பக்ராவை மட்டும்தான் என்னால் ஒரு ரக்காத்திலே ஓத முடிகிறது. என்னுடைய பலவீனத்தை நினைத்து அழுகிறேன் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, நாமெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பாத்ரூமுக்கு போட்டு போவோம் பாருங்கள் ஒரு பிஞ்ச செருப்பு, அதால் தான் நம்ம மண்டையிலேயே அடிக்கணும். இன்றைக்கு ஒரு கால் ஜுசுவை கூட ஒரு ரக்காத்தில் ஓத முடியாத அளவுக்கு அல்லது அதில் அலட்சியம் காட்டக்கூடிய அளவுக்கு சோம்பேறிகளாக மாறிவிட்டோம். ஆனால் வேடிக்கை பார்க்குறதுக்கு நிற்க சொல்லுங்கள், மணிக்கணக்காக நிற்பாங்க. எங்கேயாவது மேட்ச் நடந்தால் டிக்கெட்டு வாங்கிறதுக்கு நிற்க சொல்லுங்கள், மணிக்கணக்காக நிற்பாங்க. அங்கே போய் விளையாட சொல்லுங்கள், நிற்க சொல்லுங்கள், மணிக்கணக்காக டிராஃபிக்கில் நிற்க சொல்லுங்கள், அதுக்கெல்லாம் நிற்பாங்க. உலகத்தில் எத்தனை தேவைகளுக்காக மணிக்கணக்காக நிற்பார்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு முன்னால் ஆகிரத்துக்காக உங்களது தொழுகையிலே நில்லுங்கள், வக்கூமு லில்லாஹி கானிதீன் என்று சொன்னால் அவர்களால் நிற்க முடியாது. முனாஃபிக்குகளால் தொழுகையில் நிற்க முடியாது. வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, உங்களுக்கு தொழுகையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதிலே அலட்சியம் ஏற்படுகிறது, சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது, ஆர்வம் இல்லை என்று இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நயவஞ்சகத்தின் கொஞ்சம் உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஏனென்றால் முனாஃபிக்குகளுக்குத்தான் தொழுகை சிரமமாக இருக்கும், தொழுகையில் நிற்பது சிரமமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக.
யா அர்ஹமர் ராஹிமீன். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம் சஹீஹ் முஸ்லிமிலே. பாதிரு பில் அமால், அமல்களை விரைந்து செய்யுங்கள், ஃபிதனன், குழப்பங்கள் வருவதற்கு முன்னாக, கக்தஇல் லைலில் முظلم, இருள் சூழ்ந்த இரவனுடைய பகுதிகளை போன்று அந்த குழப்பங்கள் இருக்கும். எந்த பகுதி, எந்த குழப்பம் பெரிய குழப்பம் என்று சொல்ல முடியாது. யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரன், காலையிலே மூமினாக இருப்பவன் மாலையிலே காஃபிராக ஆகிவிடுவான், மாலையிலே மூமினாக இருப்பவன் காலையிலே காஃபிராக ஆகிவிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் தபரானி, இமாம் அஹ்மத் அறிவிக்கின்றார்கள் சஹீஹான ஹதீஸ், பாதிரு பில் அமால், அமல்களை விரைந்து செய்யுங்கள், ஹிசாலன் சித்தன், 6 நிலைமைகள் வருவதற்கு முன்பாக, இம்ரத் சுஃபஹா, உங்கள் மீது முட்டாள்கள், மடையர்கள், வீணர்கள் ஆட்சியாளர்களாக ஆகுவதற்கு முன்பாக, வ கஸ்ரத் ஷுரத்தி, உங்களை கண்காணிக்கக்கூடிய போலீசுகள், காவலாளிகள் அதிகமாகுவதற்கு முன்பாக, வ கத்தியத் ரஹீம், உறவுகள் துண்டிக்கப்படுவதற்கு முன்பாக, அதுபோன்று ஒபைஅல் ஹிகம், கல்விகள் ஞானங்கள் விற்கப்படுவதற்கு முன்பாக, வஸ்திக்ஃபாஃபம் பித்தமி, மனிதர்கள் உயிர்களை அற்பமாக மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள், கொலைகள் அதிகமாகிவிடும். ஒன்ஷுவன் எத்தஹிதூனல் குர்ஆன மஸாமிர், ஒரு புதிய வாலிப கூட்டம் உருவாகும், ஒரு கூட்டம் உருவாகுவார்கள், அவர்கள் குர்ஆனை இசைகளாக எடுத்துக்கொள்வார்கள். யுகத்திமூன ரஜுல், ஒரு மனிதனை தொழுகைக்கு தொழ வைக்கும்படி முற்படுத்துவார்கள். லைஸ பி அஃப்கஹிஹிம் வலா அஅலமிஹிம், அந்த மனிதனோ அவர்களிலே சட்டம் தெரிந்தவனாக, மார்க்க கல்வி படித்தவனாக இருக்க மாட்டான், ஆனால் அந்த அழகிய அந்த ராகத்தோடு குர்ஆனை ஓத மட்டும் அவனுக்கு தெரிந்திருக்கும். மா யுகத்திமூஹும் இல்லா லியுகன்னியஹும், அதாவது அழகிய அந்த தொனியோடு ராகத்தோடு அவன் அவர்களுக்கு ஓத வேண்டும் என்பதற்காகவே அவனை முற்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் மார்க்கம் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால் நீங்கள் அமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இன்று அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக குர்ஆனுடைய விஷயத்திலே நமக்கு சொல்லப்பட்ட இந்த எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அழகிய துணியோடு குர்ஆன் ஓதக்கூடிய ஹாஃபிதுகள், காரிகள் மார்க்க கல்வி உள்ளவர்களாகவும் அதனுடைய பேணுதல் உள்ளவர்களாகவும் சட்டம் தெரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு சில சிறப்புகளை பார்ப்போம். அமல்களை நாம் விரைந்து, அதாவது போட்டி போட்டு செய்வதால் நமக்கு மறுமையிலே என்ன கிடைக்கும்? ஏனென்றால் எல்லாம் அந்த மறுமை தான், ஆகிரத்து தான். ஆகிரத்தை முன்வைத்தால் தான் ஆகிரத்தை அடுத்த நாளாக, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், மறுமையை எப்படி பார்க்க வேண்டும்? இன்னஹும் யரவுனஹு பஈதன் வ நராஹு கரீபா, ரொம்ப தூரமாக, மௌத்தாது எப்ப வரும் பார்த்து கொள்ளலாம், ஆகிரத்தை அது எப்ப வரும் பார்த்து கொள்ளலாம். ஹைஹாத்த ஹைஹாத்த லிமா துஅதுன், குஃபார்கள் சொன்னார்கள் அல்லவா நபிமார்களை பார்த்து, அட நீங்க இப்படித்தான்ப்பா காலங்காலமா எச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாம் எப்ப வரப்போகுது, புரியுதா? அந்த மாதிரி அல்ல. மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், மறுமையை அவர்கள் நாளைய மறுநாள் தினமாக அவர்கள் பார்க்க வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், காலையிலே இருந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலை மறுமையாக இருக்கலாம், மாலையிலே இருந்தால் காலையை எதிர்பார்க்காதே என்று. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த உற்சாகங்கள் எல்லாம், இந்த உபதேசங்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸை பாருங்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள். நமக்கு ஏன் நன்மைகள் தேவை? இன்ன அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசிகள், யதராஅவுன அஹ்லல் குரஃபி மின் ஃபௌகிஹிம், நாளை மறுமையிலே டாப்ல அல்லாஹு தஆலா மாளிகைகளை கட்டி வைத்து அங்கே பலரை தங்க வைத்திருப்பான். இந்த சொர்க்கவாசிகள் அவங்களை அப்படி பார்ப்பாங்க. எப்படி என்று சொன்னால், கமா யதராஅவுனல் கௌகபத் துர்ரியல் காபிர ஃபில் உஃபுகி, வானக்கோடியில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பூமியிலிருந்து மக்கள் பார்ப்பது போன்று. ஏன் தெரியுமா? லிதஃபாதுலி மா பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அங்கே தங்கியவர்களை ஏன் தங்க வைத்தான் அல்லாஹு தஆலா? பரம்பரையின் காரணமாகவா?
அவர்களுடைய அழகின் காரணமாகவா, வம்சத்தின் காரணமாகவா? இல்லை சகோதரர்களே, அமலின் காரணமாக. பிலால் ஹபஷியை நினைத்து பாருங்கள், அம்மாரை நினைத்து பாருங்கள், சுமையாவை நினைத்து பாருங்கள், ஹுபைபை ஹப்பாபை நினைத்து பாருங்கள். யார் அவர்களெல்லாம்? எப்பேற்பட்ட மகத்தான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். நினைத்து பார்க்க வேண்டும். அதுபோன்று இமாம் ஹாக்கிம், இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிப்பு செய்கின்றார்கள். ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள், நாளை மறுமையிலே நாம் சிராத் பாலத்தை கடக்க வேண்டும் அல்லவா? அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயமுர்ரூன அலஸ் சிராத், சிராத் பாலத்திலே மக்கள் கடப்பார்கள். வமின்ஹும் மையமுர்ரு கல்பர்கி, மின்னலை போன்று கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். வமின்ஹும் மையமுர்ரு கர்ரீஹ், காற்றை போன்று கடந்து செல்பவர்கள் இருப்பார்கள். வமின்ஹும் மையமுர்ரு கத்தர்ஃபி, கண் சிமிட்டும் நேரத்தை போன்று கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். வமின்ஹும் மையமுர்ரு கஷத்திர் ரஜுலி யர்முலு ரம்லா, விரைந்து ஓடக்கூடிய மனிதனை போன்று கடந்து செல்பவர்களும் இருப்பார்கள். அலா கத்ரி அமாலிஹிம், இவையெல்லாம் எப்படி? அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களுக்கு ஏற்ப அல்ல. அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவினால், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், உங்களுடைய அழகான தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாகின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய கல்புகளை அல்லாஹ் பார்ப்பான், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா கத்ரி அமாலிஹிம், மறுமை அமல்களுக்கு ஏற்ப யார் அமல்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மின்னலை போன்று, பிறகு காற்றை போன்று, பிறகு கண் சிமிட்டுவதை போன்று, பிறகு விரைந்து ஓடுவதை போன்று, இப்படியாக அமல்களுக்கு ஏற்பதான். கடைசியாக ஹத்தா யஜி அர்ரஜுல், ஒரு மனிதன் இறுதியாக வருவான். ஃபலா யஸ்ததிஉ ஸைர், நடக்க கூட அவனால் முடியாது. இல்லா ஸஹ்ஃபா, தவழ்ந்து கொண்டிருப்பான். ஹத்தா யமுர் அல்லதி நூருஹு அலா இப்ஹாமி கதமி தஹிர்ரு யதுன் வ தஅலிகு யதுன் வ தஹிர்ரு ரிஜ்லுன் வ தஅலிகு ரிஜ்லுன், அந்த பாதையில செல்வதற்கு அவனுடைய கட்டை விரலுடைய நுனியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் வெளிச்சம் அவனுக்கு வெளிச்சம் காட்டும். கடைசியில் அந்த நூறும் போய்விட்டது என்று சொன்னா, ஒரு கை கீழே விழுவான், இன்னொரு கையில பிடிச்சு தொங்குவான், ஒரு காலில் இடறி விழுவான், இன்னொரு காலில் பிடிச்சு தொங்குவான். அவனுடைய உடல் பக்கங்களை எல்லாம் நரகம் தீண்டி கொண்டே இருக்கும். கடைசியா ஒரு வழியா அந்த பாலத்திலிருந்து தப்பிச்சு வந்தோன்னு, அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஜ்ஜானா மின்க பஅத அன் அரானாக, உன்னை அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்ததற்கு பிறகு உன்னிடமிருந்து எங்களை தப்பிக்க வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அந்த மக்கள் புகழ்வார்கள். சகோதரர்களே, அது ஒரு நாளா, 2 நாளா, 3 நாளா, தப்பிப்போமா இல்லையா என்பதையெல்லாம் யாருக்கு தெரியும்? நினைத்து பாருங்கள். எப்பேற்பட்ட சிராத் அது, எவ்வளவு நீண்ட சிராத் அது, எவ்வளவு கடுமையான ஒன்று என்பதாக சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு. அது அதாவது முடியை விட மென்மையானது, கத்தியை விட கூர்மையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். அதுபோன்று நாளை மறுமை மஹ்ஷர் மைதானத்தினுடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். யஅரிகுன் நாஸு யௌமல் கியாமஹ், மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் அவர்களுக்கு வேர்க்கும், மக்களுக்கு அப்படியே வேர்க்கும். ஒரு வெயில் நேரத்தில், மத்தியான நேரத்தில் வெளியில போய் பாருங்க, வேர்க்கும், மறுமையில் வேர்க்கும். இந்த ஒரு சூரியன் எத்தனையோ கோடி மைல்கள் தூரத்தில் இருந்து, அதுவும் இவ்வளவு ஃபில்டர் ஆகி வரக்கூடிய இந்த சூரியனுடைய ஒளியவே வெயில் காலத்தில் நம்மால் தாங்க முடியவில்லை என்றால், இந்த சூரியனை போக்கிட்டு வேற ஒரு புது சூரியனை கொண்டு வந்து, இதை விட பயங்கரமான சூரியனை கொண்டு வந்து, அதை கொண்டு வந்து 1 மைல் தூரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அப்ப வெயில் எப்படி இருக்கும்? அதுவும் நாம் நிற்கக்கூடிய தரையை செம்பு பூமியாக ஆக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அவ்வளவு பயங்கரமான வெயில், வேர்வை. ஹத்தா யذهب عرقهم في الارض 70 ذراعا, பூமியில 70 முழம் ஆழம் அளவிற்கு அந்த வேர்வை ஏற்பட்டுவிடும். வயுல்ஜிமுஹும் ஹத்தா யபுலுக ஆதானஹும், ஒரு மனிதனுக்கும்
அந்த வேர்வையானது அவனை அப்படியே மூழ்கடிக்கும். எப்படி? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்வை ஏற்பட்டு அவனுடைய காதின் சோனை வரைக்கும் வந்துவிடும். சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகிறது, ஃபயகூனு النَّاسُ عَلَى قَدْرِ أَعْمَالِهِمْ فِي الْعَرْقِ. மனிதர்கள் நாளை மறுமையிலே தங்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த வேர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். فَمِنْهُمْ مَنْ يَكُونُ إِلَى كَعْبَيْهِ. சிலருக்கு அவர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் தான் அந்த வேர்வை இருக்கும். அல்லாஹ்வுடைய நிழலிலே நிழலிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள். وَمِنْهُمْ مَنْ يَكُونُ إِلَى رُكْبَتَيْهِ. சிலருக்கு அவர்களுடைய முட்டிக்கால் வரை அந்த வேர்வை இருக்கும். وَمِنْهُمْ مَنْ يَكُونُ إِلَى حَقْوَيْهِ. சிலருக்கு வேர்வை இடுப்பு வரை வந்துவிடும். وَمِنْهُمْ مَنْ يُلْجِمُهُ الْعَرْقُ إِلْجَامًا. சிலருக்கு அந்த வேர்வையானது அவர்களை அப்படியே கழுத்து வரை, வாய் வரை, கண்ணு வரை அப்படியே அவர்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும், கடிவாளமிட்டு கொண்டிருக்கும். அல்லாஹு அக்பர். நினைத்து பாருங்கள், இந்த நாளுக்காக வேண்டி நாம் அமல் செய்ய வேண்டும் சகோதரர்களே, சகோதரிகளே, விரைந்து செய்ய வேண்டும் அந்த அமல்களை. அதுபோன்று நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் எல்லாம் நெருக்கப்படும். இந்த துன்யாவுடைய செல்வத்தை வைத்தோ, நாம் கட்டிய வாங்கிய வீட்டை வைத்தோ அங்கே கொண்டு போய் அந்த தட்டிலே வைக்க முடியாது. நாம் முற்படுத்திய அமல்களைத்தான் அங்கே வைக்கப்படும். வமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதூஹு இன்தல்லாஹி ஹுவ கைரன் வ அஅதம அஜ்ரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அமல்கள் நிறுக்கப்படும். ஒரு மனிதனுடைய நற்குணங்கள் அமல்களின் தட்டை கனப்படுத்துவது போன்று வேறொரு அமல் இருக்காது என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, மிக இலகுவான வார்த்தைகள், நாவால் சொல்வதற்கு மீசானிலே கனமானவை, ரஹ்மானுக்கு பிரியமானவை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். யோசித்து பாருங்கள், இப்படி நாளை மறுமையிலே நாம் சந்திக்க வேண்டிய அந்த ஆபத்தான கட்டங்கள் ஏராளம் இருக்கின்றன. மறுமையிலே நாம் எழுப்பப்படும் போது நல்லவர்களோடு பிரிக்கப்படுவோமா? அல்லாஹ் நம்மை அப்படியே ஆக்கி வைக்க வேண்டும். இல்லை, பாவிகளோடு நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோமா? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிறகு நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் விரித்து வைக்கப்படுமே. நாம் அழைக்கப்பட்டு நீ உனது அமல்களை படி என்று நமக்கு சொல்லப்படுமே. அந்த நேரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். பிறகு முடிவாக இவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதா நரகத்திற்கு அனுப்புவதா என்று அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு கட்டளையிட்டு இவனுடைய கிதாப் முடிவு செய்யப்பட்டு முத்திரையிடப்பட்டு இவனுக்கு கொடுக்கப்படுமே, அது வலது கரத்திலா இடது கரத்திலா என்பதை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டும். அதற்காக அமல் செய்ய வேண்டும். பிறகு சிராத் பாலம் இருக்கிறது. இப்படியான மறுமையின் கட்டங்கள் சகோதரர்களே நமக்கு முன்னால் ஏராளம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கிறதே, அமல்களுக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம், இபாதத்துக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம், மறுமைக்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம். ஆனால் இன்று அந்த பரிதாபம், நம்முடைய நிலைமை என்னவென்றால், இத்தகைய தீனையும் இத்தகைய மார்க்கத்தையும் துன்யாவுக்காகவே ஆக்கி வைத்து விட்டோம். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்க, ஒரு துன்யாவுடைய அமலை செய்கிறதா இருந்தால் கூட இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிறப்பு சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது, பரக்கத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதை செஞ்சால் இந்த பரக்கத்து கிடைக்கும், இதை செஞ்சால் லாபம் கிடைக்கும், இதை செஞ்சால் நமக்கு ரிஸ்க் பரக்கத்து கிடைக்கும், இதை செஞ்சால் ஆயுள் பரக்கத்து கிடைக்கும், இப்படித்தான் பார்க்கிறோமே தவிர ஆகிரத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதில்லை. சஹீஹான ஹதீஸுகளில் எல்லாம் ஆகிரத்துடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கும், அதெல்லாம் ஓரம் தூக்கி வைத்து விட்டோம். பலவீனமான ஹதீஸுகளா என்பதிலேயே சந்தேகமான ஹதீஸுகள், அவற்றிலெல்லாம் ஒரு அமலுக்கு துன்யாவுடைய சிறப்புகள் பரக்கத்துகள் சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் இன்று பெரும்பாலும் நம்முடைய அமல்களிலே இருக்கின்றன. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. இப்படி தீனையும் துன்யாவுக்காக ஆக்கி கொண்டோம். சஹாபாக்கள் யார்? துன்யாவை தீனுக்காக ஆக்கி கொண்டார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறி இருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களை. அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான். எதற்காக வேண்டி? அமல்களை அதிகமாக தேடிக்கொள்வதற்காக. எவ்வளவு அமல்கள் நமக்கு இருக்கின்றன. ஒரு சில அமல்களை அப்படியே உதாரணமாக பாருங்கள். கல்வி சபையிலே அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அமர்வுக்கு அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்கிறான். ஹதீஸிலே வருகிறது, யார் கல்வி சபைகளிலே இருப்பார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொன்னார்கள்.
அதுபோன்று அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது இபாதத்துகளிலேயே மிக மிக இலகுவான ஒரு லேசான ஒரு வழி, இபாதத்துகளில் ஒரு லேசானது. சஹாபாக்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே செல்வத்தை செலவு, அதாவது சபக்கல் முஃபர்ரிதூன் கீல வமல் முஃபர்ரிதூன யா ரசூலல்லாஹ் கால அஸ்ஸாகிரூன அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாகிராத். முஃபர்ரிதுகள் தனித்துவம் பெற்றவர்கள் முன் சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே தனித்துவம் பெற்றவர்கள் யார் என்று? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே யாராவது ஒருவர் ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகள் செய்வதை முடியாமல் ஆகிவிடுவாரா? அது அவருக்கு கஷ்டமாகி விடுமா என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் 100 முறை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு 1000 நன்மைகளை தருவான், 1000 பாவங்களை மன்னித்து விடுவான் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸை இமாம் அஹ்மத் பதிவு செய்கின்றார்கள். மா அமில ஆதமியுன் அமலன் கத்து அன்ஜா லஹு மின் அதாபில்லாஹி மின் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு மிக ஆதரவான ஒரு அமல், அல்லாஹ்வுடைய திக்ரை விட வேறு ஒரு அமல் இருக்காது. வேறு ஒரு அமலை மனிதனால் செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய திக்ரை விட, அவனை அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்கக்கூடிய. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு இலகுவான ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் பாருங்கள். அது மட்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நாளை மறுமையிலே தன்னுடைய ஏடுகளை, அமல்களின் ஏடுகளை பிரித்து படிக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய விரும்புவாரோ, அல்லாஹு அக்பர், அவர் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கட்டும் என்று. அதுபோன்று குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், இக்ரவுல் குர்ஆன், ஓதிக்கொண்டே இருங்கள். ஒரு குர்ஆனை முடித்து அடுத்த குர்ஆனை தொடர்ந்து கொண்டே இருங்கள். அல் ஹாலுல் முர்தஹில், ஓதுவார் நிற்பார், ஓதுவார் ஆரம்பிப்பார், நிறுத்துவார், முடிப்பார், ஓதுவார், இப்படியாக குர்ஆனோடு உங்களை தொடர்பு படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே இதை ஓதியவர்களுக்கு, இதை பாதுகாத்தவர்களுக்கு, இதை பேணியவர்களுக்கு, இதை கற்றவர்களுக்கு, இதை போதித்தவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும். فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. الله أكبر. اللهم اجعلنا من أصحاب القرآن. மேலும் சொன்னார்கள், யார் குர்ஆனிலே ஒரு எழுத்தை ஓதுவார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளை உடையது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது, இந்த அமல் இன்று விடப்பட்ட ஒரு அமலாகவே ஆகிவிட்டதை பார்க்கிறோம் நம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே. அதுபோன்று ஒது செய்து எப்போதும் ஒதுவோடு இருப்பது, ஒது செய்தால் 2 ரக்காத்து தொழுது கொள்வது, ஒது செய்யும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஒது செய்து தொழுதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதுபோன்று ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையில் நாம் தொழுதால் அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்திலே ஒரு மகத்தான வீட்டை கட்டித் தருகின்றான். அதுபோன்று ஒவ்வொரு மாதத்திலும் நாம் 3 நாட்கள் நோன்பு வைத்தால் காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. ஒரு நோன்புக்கு 10 நோன்பு, மாசத்திலே ஒரு நோன்பு வைத்தால் ஒரு நோன்புக்கு 10 நோன்பு, அப்போ 3 நோன்புக்கு 30 நோன்பு. ஒரு மாசத்தினுடைய நோன்புடைய நன்மையை நாம் அடைந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மாசமும் இப்படி நோன்பு வைத்தால் வாழ்நாள் முழுக்க நோன்பு வைத்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. அதுபோன்று திங்கட்கிழமை வியாழக்கிழமையுடைய நோன்புகள், ஆஷுராவுடைய நோன்புகள், அரஃபாவுடைய நோன்புகள், அதுபோன்று ஷவ்வாலுடைய நோன்புகள். அது மட்டுமல்ல, யார் நோன்பிருந்த நிலையில் மரணம் அடைவாரோ, அல்லாஹ் அக்பர், இப்படி நஃபிலான நோன்பு அதிகப்படுத்தினாதான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். பகல்ல மௌத்து வரும் நோன்பா இருந்தால், நோன்புடைய நேரத்தில் இரவுல மௌத்து வந்தாலும் அன்றைய பகலில் நோன்பு இருந்ததால் அவர் நோன்பாளியாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார். சுப்ஹானல்லாஹ், ஹதீஸில் எப்படி வருகிறது, மன் ஹுதிம லஹு பிஸௌமின் முஹ்தஸிபன் அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல தഖலல் ஜன்னா. யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக நஃபிலான நோன்புகளை நோற்ற நிலையில் அவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுமோ, அது ஃபர்லான நோன்பா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக தഖலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை ஸஹீஹாவிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதுபோன்று கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே,
நம்முடைய குடும்பத்தார்களுக்காக ஹலாலான செலவுகளை அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது இது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு சமமான நன்மையை தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோன்று நம்முடைய நண்பர்களிலே குடும்பத்தார்களிலே சிரமப்படக்கூடியவர்கள் வறியவர்கள் அவர்களுக்கு தர்மம் செய்வது, இல்லை என்றால் அவர்களுக்கு கடன் கொடுப்பது. ஹதீஸிலே எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒருவர் ஒரு முஸ்லிமுக்கு 2 முறை கடன் கொடுத்தால் அது தர்மம் செய்ததற்கான நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருவர் கடன் வாங்கினால் அந்த கடனுக்கான அவகாசத்தை நாம் கொடுப்போமேயானால் அல்லது அந்த கடனிலிருந்து ஒரு பகுதியை நாம் மன்னித்து விடுவோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவரை தன்னுடைய நிழலிலே தங்க வைப்பான். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அதுபோன்று செடி கொடிகளை மரங்களை நடுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் அதாவது நிழல் தரக்கூடிய பழங்களை தரக்கூடிய மரங்களை நட்டு வைப்பானேயானால் அதிலிருந்து பறவைகள் சாப்பிட்டால், மனிதர்கள் சாப்பிட்டால், கால்நடைகள் சாப்பிட்டால் அவை சாப்பிடுவதெல்லாம் இவனுக்கு சதகாவாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்று. அதுபோன்று சலாம் சொல்லுவது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், சலாமை பரப்புங்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு வாரிசுகளாக ஆகுவீர்கள் என்று. அதுபோன்று நம்மால் முடிந்த அளவு பிறரை சந்தோஷப்படுத்துவது, நல்ல வார்த்தைகளை சொல்வது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு இந்த அமர்விலே என்னிடமிருந்து ஒரு வசியத்தாக நசீஹத்தாக சொல்கிறேன், தயவு செய்து யாருடைய மனதையும் காயப்படுத்தாதீர்கள். உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய மனைவி, பிள்ளை, குடும்பத்தார், உங்களது நண்பர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள், மகிழ்ச்சியான வார்த்தையை சொல்லுங்கள், மனதை காயப்படுத்தாதீர்கள், குத்தி காட்டி அவர்களை நீங்கள் சங்கடப்படுத்தாதீர்கள். ஹதீஸிலே பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை, அஃதலுல் அஅமால், அமல்களிலே மிக சிறந்தது, அன் துத்கில அலா அஹீகல் முஃமினி சுரூரா, அமல்களிலே சிறந்தது என்ன, உன்னுடைய முஃமினான சகோதரனுக்கு நீ மகிழ்ச்சியை கொடுப்பது, அவ் தக்தி அன்ஹு தைனா, அல்லது அவனுடைய கடனை நீ அடைப்பது, அவ் துத்இமஹு குப்ஸா, அல்லது ஒரு ரொட்டி துண்டை அவனுக்கு நீ உணவளிப்பது. அதுபோன்று அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொர்க்கத்திலே ஒரு மனிதன் இன்பமாக சுற்றித் திரிவதை பார்த்தேன். ஏன் தெரியுமா? அவனுடைய ஊரில், அவனுடைய பாதையில் ஒரு மரம் நடு ரோட்டில் இருந்தது. மக்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டு அந்த மரத்தை வெட்டி எடுத்து பாதையை சமப்படுத்தினான். அதனால் அவனுக்கு அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். நான் அந்த மனிதனை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை நலம் விசாரிக்க செல்வானே, ஆனால் நோயாளியாக இருக்கக்கூடிய தனது சகோதரனை நலம் விசாரிக்க சென்றால் சொர்க்கத்தின் தோட்டத்திலே, சொர்க்கத்தின் பூங்காவிலே, சொர்க்கத்தின் பூஞ்சோலையிலே அவன் இருக்கிறான். அவனோடு உட்கார்ந்து விட்டால் ரஹ்மத் அவனை சூழ்ந்து கொள்கிறது. காலையிலே அவன் சென்றால் 70,000 மாணவர்கள் இவனுக்காக துஆ செய்கின்றார்கள். மாலையிலே சென்றால் 70,000 மாணவர்கள் காலை வரை இந்த அடியானுக்காக துஆ செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இமாம் பைஹகி, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுமுல்லா இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள். இமாம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை ஸஹீஹ் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது, ஜனாசாவை சுமந்து செல்வது, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கீராத் என்பது உஹது மலை போன்று என்று நன்மை சொன்னார்கள். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நன்மைகளிலே விரைந்து கொள்வதற்கு ஏராளமான வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நன்மைகளுக்கான ஒரு விளைநிலமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதம் நன்மைகளை அதிகம் செய்வதற்கு பயிற்சி எடுப்பதற்கான மாதம், தூங்குவதற்கான மாதம் அல்ல, சோம்பேறிகளாக இருப்பதற்கான மாதம் அல்ல, நம்முடைய ஆடைகளை, உடைகளை, ஆபரணங்களை, நம்முடைய இன்ன பிற அதிகப்படியான தேவைகளை வாங்குவதற்காக மார்க்கெட்டுகளிலே சுற்றுவதற்கான மாதம் அல்ல. இது மஸ்ஜிதுகளுக்கான மாதம், இது குர்ஆனுக்கான மாதம், இது சதகாவுக்கான மாதம், அல்லாஹ்வுடைய அன்பை வேண்டி, மன்னிப்பை வேண்டி துஆ கேட்பதற்கான மாதம், நம்மால் முடிந்த அளவு பிற மக்களுக்கு உதவி செய்வதற்கான மாதம். ஆகவே இந்த மாதங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை பயன்படுத்தி இதன் மூலமாக நாம் பெறக்கூடிய அந்த ஈமானிய வலிமை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மீதமுண்டான 11 மாதங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும்
இந்த ரமதானை அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியுடைய ஒரு ரமதானாக, அமல்களுக்கான ரமதானாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் மன்னிப்பையும் அடைவதற்கான ரமதானாக ஆக்கி தருவானாக. மறுமையை ஆசைப்பட்டு மறுமைக்காக அமல் செய்யக்கூடிய, மறுமைக்காகவே வாழக்கூடிய, மறுமையையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, மறுமைக்காகவே அல்லாஹ்வுடைய இபாதத்துகளையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடிய நல்லவர்களுடைய பாதையிலே பயணிப்பதற்கு, அதற்காகவே வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பிழைகளை மன்னிப்பானாக. நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் விளையாட்டாக வேண்டும் என்று செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருவானாக. பாவங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. குர்ஆனோடு சுன்னாவோடு அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்துவானாக. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நம்மை அல்லாஹ் நிலைநிறுத்தி வைப்பானாக. பித்அத்துகள், ஷிர்க்குகள், குஃப்ருகள், அனாச்சாரங்கள், சிறிய பெரிய பாவங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட காரியங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அழகிய முடிவை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. கபருடைய அதாபிலிருந்து, மறுமையுடைய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்து சலாமத்தோடு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையோடு மலக்குகளின் சலாமோடு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் நமது பெற்றோரையும் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.